தொட்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஆண்டவரை அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரை ஒரு சமாதானத்தோடு ஆண்டவரை உடைய நன்மையான ஈவுகளினாலே நிறைக்கும்படிக்கா ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் இந்த வார்த்தைக்காக உடைய பாதத்திலே வருகிறேன் தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். ஆண்டவரை நீர் எங்களோடு பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஆமென். உண்மையாக இந்த நிமிடம் நாங்கள் சுவாசித்து கொண்டிருப்பது அவருடைய கிருபையை. உண்மையாக நான் ராத்திரியிலே ஆண்டோட வார்த்தைக்காக தேவ சமூகத்திலே இருந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். இந்த நாள் வரை இந்த நிமிஷம் நாங்கள் சுவாசிக்கிற இந்த சுவாச காற்று அவர்களுடைய கிருபையாய் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையாக இருக்கிறது. ஆகவே இந்த நாள் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிறு ஆராதனையாய் இருக்கிறது. பொதுவாக திருச்சபைகள் இந்த நாட்களிலே தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பார்கள். எங்களை கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களோடு கூட இருந்திருக்கிறார். எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட எல்லாவற்றிலும் அவர் எங்களுக்கு போதுமானவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவை இந்த 52 வாரங்கள் தேவனங்களை நடத்தியிருக்கிறார். இன்னும் ஒரு சில நாட்களிலே நாங்கள் இந்த வருடத்தை நிறைவு செய்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அவை இந்த வேளையிலே இம்மட்டுமாக எங்களுக்கு உதவி செய்த எபெனேசர் இனியும் எங்களுக்கு உதவி செய்வார். அவை இம்மட்டும் காத்த அந்த தேவனுடைய கிருபையை நினைத்து பார்க்கும்படிக்காக இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டோட வார்த்தையை தியானிக்கும்படிக்காக 1 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறு இருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கு சேனுக்கும் நடுவே நிறுத்தி, இம்மட்டு காத்தார் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். உண்மையாக இந்த வருடம் 2020வது ஆண்டு யாவரால் உலக சரித்திரத்தாலே மறக்க முடியாத ஒரு ஆண்டு. பொதுவாக இயற்கை அனர்த்தங்கள், பேரிடர்கள் சில தேசங்களுக்கு வரும், சில பட்டணங்களுக்கு வரும், சில இடங்களுக்கு வரும். ஆனால் முழு தேசத்தையுமே இந்த வருடம் ஒரு அசைத்து போட்ட ஒரு நிகழ்வாக, இன்னும் அதனுடைய தாக்கத்திலே இருந்து, அதனுடைய ஆபத்திலே இருந்து தேசம் வெளிவராத சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களை இம்மட்டும் காத்திருக்கிறார். இம்மட்டும் என்று சொல்லும் போது இந்த நிமிஷம், இந்த வினாடி நாங்கள் சுவாசிக்கிற இந்த காற்று, இந்த சுவாசம் கூட அவருடைய கிருபையாக இருக்கிறது. ஆக இந்த உலகத்தில் உயிர் வாழ்வது என்பது அவருடைய கிருபையினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த வசனத்தை நான் தியானிக்கிற போது சாமுவேல் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். அங்கே தேவனுக்கு ஒரு நாமத்தை அந்த இடத்திலே வைக்கிறான். எபெனேசர், இம்மட்டும் காத்தவர் என்று சொல்லி ஒரு கல்லை அந்த இடத்திலே நிறுத்தி அந்த கல்லுக்கு அந்த பெயரை வைக்கிறான். அது தேவன் எங்களை பாதுகாத்தார் என்பதற்கு ஒரு அடையாளமாக அவன் அங்கே அதை நிறுத்தி வைக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் அது அங்கே காணப்படுகிறது. இதற்கூடாக சாமுவேல் என்னத்தை அவர் சொல்ல வருகிறார் என்று சொன்னால்,
தேவன் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். நாங்கள் பெரியொரு அழிவிலே இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய அறிவினாலேயோ எங்களுடைய அனுபவத்தினாலேயோ எங்களுடைய திறமையினாலேயோ இது நடந்தது கிடையாது. அப்படி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. எவ்வளவு எங்களை விட அறிவான ஞானம் உள்ளவர்கள், எத்தனையோ வைத்தியர்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள் அழிந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ பலசாலிகள் மரித்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ செல்வந்தர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ஆகவே இதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. இன்றைக்கு நானும் நீயும் சுவாசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அவருடைய பெரிதான கிருபை. அதை நாங்கள் நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவேதான் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், எங்களை நடத்தினார் என்பதை நாங்கள் மறந்து விடாமல் அவருக்கு நன்றி செலுத்தும்படிக்காக இந்த நாளிலே ஆண்டோட வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆகவே சாமுவேல் இவ்வாறு சொல்லும் போது, இம்மட்டும் உதவினார் என்று சொல்லும் போது, சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையை அவர் திரும்பி பார்த்திருப்பார் நிச்சயமாக. ஏனென்றால் அவர் எவ்வாறு சாமுவேலை தெரிவு செய்தார், சாமுவேல் எவ்வாறு இந்த இடத்திலே இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக, ஆசாரியனாக, ஒரு நியாயாதிபதியாக நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் சாமுவேலுடைய பின்னணியை பார்க்கின்ற போது அவன் ஒரு ஆசாரியனுடைய குடும்பத்திலேயோ அல்லது ஒரு நியாயாதிபதியுடைய பின்னணியிலே இருந்து வரவில்லை. ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்திலே இருந்து அவன் வருகிறான். அதனாலதான் அவனுடைய பிறப்பிலே இருந்து தேவன் அவனோடு கூட இருந்தார் என்பதற்கு அவனுடைய வாழ்க்கை நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதனாலே அவர் இம்மட்டும் உதவினார் என்றால் தாயினுடைய கர்ப்பத்திலே இருந்து, கர்ப்பத்தில் உருவாகிற நாளிலிருந்து, உருவாகும் முன்பு இருந்து தேவன் நடத்தினார் என்பதை சாமுவேல் அறிவான். ஏனென்றால் 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது 12வது வசனங்களை நாங்கள் பார்க்கிற போது அங்கே அவருடைய தாயார் அன்னாள் என்ன செய்கிறார்? மிகுந்த வேதனையோடு, கசப்போடு, வாழ்க்கையிலே ஒரு தோற்று போன நிலைமையிலே, என்றால் எல்லா விதத்திலும் அவள் அங்கே புறக்கணிக்கப்பட்டவளாக, மனம் கசந்தவளாக, மன கிளேசம் உள்ள ஒரு பெண்ணாக அந்த இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே அவள் நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவளுக்கு இருந்த பெரிய ஒரு தேவை, அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. அவர் குழந்தையை அவள் பெற்றெடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை இருந்தாலும் கூட அதுக்குரிய எந்த விதமான சூழ்நிலையும் நடக்கவில்லை. மனிதரிடத்தில் அவள் சொல்லி பார்த்திருப்பாள், தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லி பார்த்திருப்பாள், எத்தனையோ மருந்து வைத்தியங்கள் அவள் செய்து இருப்பாள். ஆனால் எதுவுமே அவளுக்கு சாத்தியமாகவில்லை. அவ்வாறான நேரத்திலே அவள் சொல்லுகிறாள், மிகுந்த மன கிளேசத்தோடு கர்த்தருடைய நோக்கி அவள் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, என்னுடைய சிறுமையை நீ கண்ணோக்கி பார்த்தால், 11வது வசனத்தை சொல்லுகிறார், தேவரே உம்முடைய அடியேலின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. சிறுமை என்று சொல்லும்போது அவள் மிகவும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தாள். அதை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். என்ன சொல்ல? ஆண்டவரே, என்னுடைய சிறுமையை நினைத்து நீர் அடியேலுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீரானால் அந்த பிள்ளையை, ஒரு ஆண் குழந்தையை நான் என்ன செய்வேன்? உமக்கே கொடுத்து விடுவேன். அப்ப ஒரு குழந்தை உருவாக முன்பே அவள் அதை ஒரு தரிசனமாக பார்க்கிறாள். அந்த குழந்தையை தேவனுக்காக நான் முழுமையாக கொடுத்து விடுவேன். அவன் மரிக்கும் பரியந்தம் தேவனுடைய சமூகத்திலே அவனை கொடுத்து விடுவேன் என்று சொல்லி அவள் ஒரு பொருத்தனையை பண்ணுகிறாள். அந்த பொருத்தனையை சில நேரங்களிலே, அநேக நேரங்களிலே நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கின்ற போது அநேக பொருத்தனைகள் ஆண்டவரிடத்திலே பண்ணுவோம். நாங்களும் புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம். புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது நாங்கள் அநேக பொருத்தனைகள் ஆண்டவருக்கு பண்ணுவோம். ஆண்டவரை நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அது செய்வேன், இது செய்வேன் என்று சொல்லி நாங்கள் நிறைய காரியங்கள், தீர்மானங்கள், பொருத்தனைகள் எடுப்போம். ஆனால் அந்த பொருத்தனைகளை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோமா என்று பார்த்தால் அதிகமாக இல்லை. அநேக நேரங்களில் நாங்கள் மறந்து விடுவோம், அல்லது அதை செலுத்தாமல் நாங்கள் அதே காரணத்தை நாங்கள் காண்பிப்போம். ஆனால் இந்த இடத்திலே அன்னாள் இதை தேவனிடத்திலே அவள் கேட்டாலோ அதை பெற்றுக்கொண்டாள். அதை பெற்றுக்கொண்டது மட்டுமில்லை, அதை தேவனுக்கு செலுத்தினாள். என்ன நடக்கிறது?
அங்கே குழந்தை பிறந்ததுக்கு பிற்பாடு அவள் என்ன செய்கிறாள்? அந்த குழந்தையை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து, ஒருவேளை ஏலி கூட மறந்திருக்கலாம். 20வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வாசிக்கும் போது அவள் என்ன சொல்றாங்க? இங்கே தேவ சமூகத்திலே கொண்டு வந்த குழந்தை பால் மறந்ததுக்கு பிற்பாடு கொண்டு வந்து ஏலி இடத்தில் சொல்லுகிறாள், உமக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஒரு நாள் நான் மனக்கிளேசத்தோடு தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற போது நீ சொன்னீர், உமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி நீ ஆசீர்வதித்தீர். அந்த வார்த்தையின்படி தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இதோ இருக்கிறது, இதை தேவனுக்காக நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சாமுவேலை, ஒரு சின்ன குழந்தையா இருந்திருப்பான், ஒரு 4-5 வயது இருந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த வயதுல அவனை கொண்டு போய் தேவ சமூகத்தில் அவள் விட்டு விட்டு வருகிறாள். யோசித்து பாருங்க, பல வருடங்கள், பல வேதனைகள், பல கண்ணீர்கள், பல பாடுகளோடு பெற்றெடுத்த குழந்தை, பல அவமானங்களோடு பெற்றெடுத்த குழந்தை. அந்த குழந்தையை அவள் கொண்டு போய் விடுகிறாள். ஒருவிட தாய் ஓகே ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணினாள், அது நிறைவேற்றினாள். ஆனால் இந்த குழந்தை என்ன செய்தது? யோசிச்சு பாருங்க, ஒரு தகப்பனை தாயை விட்டு ஒரு ஆலயத்துல, ஒரு தேவனுடைய கூடாரத்துல அவன் ஒரு பணிவிடைக்காரனாக அந்த கூடாரத்தை அங்கே பராமரிக்கிற வேலையிலே, அந்த ஆலயத்தை சுத்தம் செய்கிற காரியங்களிலே தன்னுடைய சிறு வயதிலே அவன் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். அங்கே நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்திருந்தான். ஏலியுடைய பிள்ளைகள் அங்கே பாவத்திலே தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செய்த அக்கிரமங்களை பார்த்து, ஆனாலும் இவன் தேவனுக்கு பயத்தோடு அவர்களுக்கு எதிர்மாறாக வளர்ந்தான். ஏலியினுடைய சத்தத்தை எப்போதும் கேட்கிற ஒரு குழந்தையாக அவன் காணப்பட்டான். அந்த சிறு வயதிலே அவனுக்குள்ளே இருந்த வாஞ்சை, தாகம் அவ்வளவா இருந்தது. அதனாலதான் தேவன் ஏலியோடு பேச முடியாத நேரத்திலே சாமுவேலோடு பேசினார். அதனால தான் சொல்லுகிறார், இம்மட்டும் உதவினார் என்று சொன்னால் அவனுடைய சிறு வயதுல தாய் கற்பத்துல அவன் இருக்கிற நாள்ல இருந்து இந்த நிமிஷம் சுவாசிக்கிற இந்த வினாடி வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார் என்பதை சாமுவேல் நன்றாக அறிந்தவனாக இந்த வார்த்தை ஆண்டவருக்கு சொல்லுகிறான். அவர் எபெனேசர். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நாங்களுடைய கடந்த காலத்தை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்த்தேன். உண்மையாக நாங்கள் இந்த இடத்திலே, இந்த தேசத்திலே, இந்த நிமிஷம் இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. எங்களுடைய குடும்ப பின்னணியா இருக்கட்டும், நாங்கள் வந்த சூழ்நிலையா இருக்கட்டும், இப்படியான ஒரு இடத்துக்கு வருவதற்குரிய எந்த விதமான சூழ்நிலையும் எங்களுக்கு இருக்கல. ஆனா கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. ஆகவே தேவன் எங்கள் மேல் எவ்வளவு கிருபையை நடத்தி வந்திருக்க. எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ மரண பயங்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது, மரண ஆபத்துக்கள் வந்திருக்கிறது. அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய தகப்பனார் சொல்லுவா, வளமையாக ஒரு குழந்தை பிறக்கிற போது அந்த நாங்கள் ரட்சிக்கப்படாத நாட்களிலே அந்த பிள்ளைகளுக்கு தரிப்பெழுதுவார்கள். ஒரு அந்த எண் கணிதத்தின்படி ஒருவருடைய ஜாதகத்தை எழுதுவார்கள். அந்த ஜாதகம் எழுதுகிற போது அந்த ஜாதகத்தை எழுதினவர் அவர் சொன்னார், உங்களுடைய மகனுக்கு 3 பெரிய மரண அபாயங்கள் இருக்கிறது. ஒன்று 6வது வயசுல 5வது வயசுல அது வரும். அடுத்தது அவருடைய 16 18 வயசுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி 3 காரியங்கள் சொல்லி இருந்தார். அந்த 3 நடந்தது. ஒருவேளை நான் இதை சாத்திரத்தை நம்புறவன் இல்லை, அது இல்லை. ஆனா சில நேரங்கள்ல அப்படியான காரியங்கள் ஏற்படும் போது எங்களுக்கு ஒரு சோதனை வரும். ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை நாங்கள் நம்பல. ஆனா என்னுடைய 5வது வயதுல ஒரு சமயம் நாங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருந்த போது அங்கே அந்த பெரிய குளம் இருக்கிற, அந்த குளத்தில் வருகிற பெரிய ஆற்றிலே குளிக்கிற போது நான் அடித்து செல்லப்பட்டேன். அப்போது ஒரு சடுதியாக அந்த ஆற்றிலே குளித்து கொண்டிருந்தவர் என்னை கண்டு, என்ன தாய் தகப்பனும் வேறு காரியம் உடுப்பு துவைத்து கொண்டிருக்கும் போது நான் அப்படி அடித்து போகப்பட்டேன். அவர்களுக்கு தெரியாது. அங்க இங்கிருந்து யாரோ ஒருவர் என்னை தூக்கி அப்படியே வெளியே எடுத்து சொன்னார், உங்களோட பிள்ளை தாண்டுட்டு சொல்லி. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை பார்த்தார். அதே மாதிரி என்னுடைய 16 வயசுல நான் இந்த தகப்பனார் வயலுக்கு போன இடத்துல எங்களோட கண்ணுக்கு முன்பதாக துப்பாக்கி சூடு நடந்தது. எங்களை நோக்கி அநேக துப்பாக்கிகளுக்கு சுடப்பட்டது. ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்த போது, இராணுவம் அங்கே கொலை செய்யப்பட்ட போது அங்கே இருந்த அந்த கிராமம் முழுவதுமே சுற்றி வளைத்து அவர்கள் என்ன செய்தார்கள், இப்படியான காரியம் செய்தார்கள். அந்த நேரத்தில் கூட அந்த மரண நேரம் வந்தது. அந்த நேரத்திலும் கூட கர்த்தர் பாதுகாத்தார். என்ன நான் இதில் கூட கண்டு கொண்டேன் என்று சொன்னார்,
தேவன் எங்களை பாதுகாத்திருக்காவிட்டால் நாங்க இந்த நிமிஷம் இந்த வினாடி அங்க இருந்திருக்க முடியாது. அதைத்தான் சாமுவேல் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பெலிஸ்தியர்கள், இந்த சம்பவம் நடக்கிறது எப்போதென்றால் பெலிஸ்தியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். இதே பெலிஸ்தியர்கள் தான் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே சாமுவேல் சிறுவனாக இருக்கிற போது என்ன நடந்தது? இதே பெலிஸ்தியர்கள் தான் வந்து ஏலியையும் அவருடைய குடும்பத்தையும் அங்கே அழித்து விட்டு தேவனுடைய கூடாரத்தை கொள்ளையடித்து அவருடைய அந்த உடன்படிக்கை பெட்டி அவருடைய தேசத்துக்கு கொண்டு போனார்கள். அந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள், 6வது அதிகாரத்திலே பார்க்கும்போது 20 வருடங்களாக அந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வரப்பட முடியாமல் இருந்தது. இந்த பெலிஸ்தியர்களால் அவர்கள் பயந்து போய் இருந்தார்கள். பெலிஸ்தியர்கள் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டு வந்திருந்தார்கள். காரணம் என்னென்று சொன்னால், இவர்கள் மிஸ்பாவிலே கூடி தேவனுக்காக தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தங்களை பரிசுத்தம் பண்ணி உபவாசம் பண்ணி தேவனை தேட தங்கள் தீர்மானிக்கிற போது பெலிஸ்தியர்கள் இவருக்கு விரோதமாக வருகிறார்கள். தேவனை நெருங்க அவர்கள் தீர்மானம் எடுக்கும் போது அங்கே பிசாசு என்ன செய்கிறான்? இவர்களுக்கு எதிராக யுத்தத்தை கொண்டு வருகிறான். இவருடைய சிந்தையை திருப்பும்படிக்காக. அந்த நேரத்தில் தான் இவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அங்கே சாமுவேல் இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறார் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஜெபித்த போது 12வது வசனங்களில் என்ன நடக்கிறது? சடுதியாக பெரியொரு இடிமுழக்கம் உண்டானது. அங்கே பெலிஸ்தியர்கள் பயந்து போய் அவர்கள் ஓடி போனார்கள். அவர்களை துரத்தி அவர்களை அழித்து போட்டார்கள். அவர்களுக்கு எதிராக இருந்த அந்த எதிரியினுடைய சங்காரம், எதிரினுடைய பயத்துக்கு ஆண்டவர் விலக்கி அவர்களை பாதுகாத்ததினாலே அவன் சொல்லுகிறான், அவர் எபெனேசர். ஆகவே இந்த பயங்கரமான இந்த வருஷத்துல, ஆபத்து நிறைந்த இந்த வருஷத்துல கர்த்தர் எங்களை பாதுகாத்திருக்கிறார், கர்த்தர் நடத்தியிருக்கிறார், கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதனாலதான் இம்மட்டுமாக உதவினாவே தாயின் கற்பத்தில இருந்து இந்த சாமுவேல் உருவானதே தேவனுடைய அற்புதம். அவை அவன் சொல்லுகிறான், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அது தேவனுடைய சுத்த கிருபை என்பதை அவன் நினைத்து இந்த காரியத்தை சொல்லுகிறான். அதே மாதிரி தான் நாங்கள் சங்கீதம் 71வது சங்கீதத்தை நாங்கள் வாசிப்போமானால், உண்மையாக இந்த 71வது சங்கீதத்துக்கு எங்களுடைய தமிழ் வேதாகமத்தில் இந்த ஒரு தலைப்பும் கொடுக்கப்படாவிட்டால் சில ஆங்கில வேதாகமத்தில் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு முதியோரி சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு முதிர் வயதுள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை துதியாக இருக்கிறது என்று அந்த சங்கீதத்துக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 71வது சங்கீதத்தை நாங்கள் வாசித்து பார்க்கும் போது, ஒரு குழந்தை தாயிர கற்பத்தில் உருவாகிறதிலிருந்து அவன் மரித்து போகிற முதிர் வயது வரைக்கும் எவ்வாறு தேவன் அவனை நடத்துகிறார் என்பதை பாடலாக பாடியிருக்கிறது. முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது என்ன சொல்றது? கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். அழகாக அவன் ஒரு நம்பிக்கையோடு இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்பி வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வாறான காரியங்கள் காணப்படும் என்பதை அவன் எழுதுகிறான். இவ்வாறு சொல்லிக்கொண்டு போகும்போது அவன் என்ன சொல்லுகிறான்? 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது அவன் சொல்லுகிறான், என்ன? என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடுக்கும் கொடுமைக்கும் உம்முடைய கை என்னை தப்புவித்தது. இவனுக்கு எதிராக பலவிதமான பயங்கரமான காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அது எல்லாவற்றிலும் அவனை விடுவித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். ஆனால் தான் சொல்லுகிறான், என் தாயின் கற்பத்தில் நான் உருவாகும் முன்பு, 6வது வசனம் சொல்கிறார், நான் கற்பத்தில் உட்பவிக்கிறதுக்கு முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அழகாக சொல்லுகிறான் பாருங்கள். நான் கற்பத்திலே உட்பவித்தது முதல், அதாவது இந்த தாய் என்னை கருவாக உட்பவித்த அந்த நாளிலிருந்து நான் வெளியே வரும் வரைக்கும்
என்னை பாதுகாத்தது நீரே, என்னை நடத்தினது நீரே. ஆகவே தேவன் எங்களை நாங்கள் உருவாவதற்கு முன்பே எங்களை அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் இந்த சங்கீதத்தில் அழகாக சொல்லுகிறான், அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருந்தேன். தாவீதுடைய வாழ்க்கை உண்மையாக இந்த சங்கீதம் தாவீதுதான் எழுதினான் என்பதற்கு அநேக காரணங்கள் இந்த சங்கீதத்திலே இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல தாவீது சங்கீதம் ஒன்று குறிப்பிடப்பட்ட விட்டாலும் இது தாவீதினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அதிகமாக நம்பப்படுகிறதுக்கு அநேக காரணங்கள் இருக்கு. அதில் ஒன்று 22வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லுகிறான், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் நான் உம்மை துதிப்பேன். உண்மையாக வேதத்திலே அதிகமாக தேவனை வீணையோடு சுரமண்டலத்தோடு பாடி துதித்த ஒரு மனிதன் தாவீது. அதே போல அவனுடைய பிறப்பு, அவனுடைய காரியங்கள், அவன் தாயின் வயிற்றில் உருவான போது அவனுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் அங்கே அவனுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துருக்கேன். தான் நான் என்ன செய்யறேன், அநேகரால் நான் ஒரு புதுமையை போல என்றா தன்னுடைய தகப்பனாரே அவனை வெறுத்திருந்தார். சிறு வயதிலே அவனை காட்டுக்கு ஆடுகள் மேய்க்க, ஒரு பயங்கரமான காட்டிலே ஆடு மேய்க்க அனுப்பியிருந்தார்கள். அங்கே அவருடைய குடும்பத்திலே, ஈசாவுடைய குடும்பத்திலே ஒருவன் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லும் போது கூட அந்த ஒரு முக்கியமான நிகழ்வு கூட அவன் அங்கே அழைக்கப்படாத ஒருவராக காணப்பட்ட ஒரு மனுஷன். அதனாலதான் நான் அநேகருக்கு நான் புதுமையா இருந்தாலும் உண்மை நான் நம்பி இருக்கிறேன், நீர் எனக்கு பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட அனுபவங்கள் கூட போயிருக்கலாம். ஒரு தனிமையாக, வேதனையாக, அல்லது நீ மறக்கப்பட்டவராக காணப்படலாம். ஆனால் இந்த சங்கீதத்தை நீ வாசிச்சு பார், தேவன் ஒரு நாளும் உங்களை மறந்து போகிற தேவன் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்திலே எனக்கு பிடித்த இன்னும் ஒரு காரியம் சொல்லுகிறான், நான் சிறுவனாய் இருக்கிறேன், நான் வளர்ந்து இருக்கிறேன், என் முதிர் வயது நாட்களிலும் தேவன் எனக்கு பாதுகாப்பாய் இருப்பார். 9வது வசனத்தை நாங்கள் வாசிச்சு பார்த்தால் 71:9 அவன் சொல்லுகிறான், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்றார்கள். யோசிச்சு பாருங்க, பின்னணியை சொல்லுகிறான். இப்ப நான் முதிர் வயதா இருக்கிறேன், முதிர் வயதா ஆகினாலும் என்னுடைய வாழ்க்கையை என்னை அழிக்க வேண்டும், என்னை இல்லாது செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் எழுப்பி இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரை, நீர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை தூக்கி நிறுத்தும். 17வது வசனத்தில் அவர் சொல்லுகிறான், தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்தவர் நீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்தேன். இப்பொழுது தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாதிரும். அவருடைய ஒரு ஜெபமாயிருக்கு, ஆண்டவரே, நான் முதிர் வயது உள்ளவனாக, நான் நரமயிர் உள்ளவனாக, முதிர் வயது உள்ளவனாக, ஒரு பூரண வயசிலே நான் மறிக்கும் வரைந்தும் என்னை கைவிடாதிரும். தாவீது இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவன் தன்னுடைய முதிர் வயதுல 91வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவன் கடைசியாக எழுதின சங்கீதம், உன்னதமான தேவனை தனக்கு மறைவிடமாய் கொண்டிருக்கிறவன் அவன் சர்வ வல்லவருடைய நிலையில தங்குவான். ஆகவே இந்த 2020ஆம் ஆண்டுல எங்களுக்கு இதே நம்பிக்கை தான். தேவனை பலனாய் கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தர் அங்கே அவர் பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். அதற்காக இந்த சூழ்நிலை, இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டவர்கள், மறைத்தவர்கள் எல்லாம் பாவிகள், நாங்கள் நீதிமான்கள் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், நாங்கள் வாழ்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இங்கே சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், ஏனென்றா இந்த காரியத்தால் எனக்கு சொல்லிருக்காண்டா, நான் மற்றவர்களுக்கு உங்களுடைய நாமத்தை சொல்லும்படிக்காக, மற்றவர்களுக்கு உங்களுடைய நாமத்தை அறிவிக்கும்படிக்காக தேவன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்
26வது அதிகாரம் 21, 22 நாங்கள் வாசித்து பார்ப்போமான. அப்போஸ்தலர் 26 அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், இது நிமித்தம் யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். இங்க என்ன சொல்லுகிறான்? என்னை கொலை செய்யும்படிக்காக, தேவாலயத்திலே என்னை கொலை செய்யும்படிக்காக, ஏன்னா பவுலை கொலை செய்யும்படிக்காக எத்தனையோ தடவைகள் முயற்சி செய்தார்கள். கல்லால் அடித்தார்கள், சிறையில போட்டாங்க, செத்துட்டான்னு சொல்லி கூட ஒரு சமயத்துல கல்ல இருந்து அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியான எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நடந்தாலும் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், சிறியோருக்கும் பெரியோருக்கும் உடைய சாட்சியை அறிவிக்கும்படிக்காக. பிரியமான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் எங்களை பாதுகாத்து இருக்கிறார், ஆண்டவர் எங்களோட உயிரோட வைத்திருக்கிறார் சொன்னா ஏதோ நாங்கள் நல்லவர்கள் நீதிமான்கள் என்பது கிடையாது. கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். என்னது கண்டால் கர்த்தருக்காக வாழும்படிக்காக, அவர்கள் சாட்சியாக நாங்கள் நிற்கும்படிக்காக, சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கும்படிக்காக. வேற ஒன்றுக்குமே கிடையாது. இந்த உலகத்துல வேற ஒன்றையும் நாங்கள் சாதிக்க போவதும் கிடையாது. இன்னைக்கு நாங்கள் வாழ்வது கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். என்று அவர் மரணத்தை கண்டு ஒரு நாள் பயப்படல. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் இன்றைக்கு தப்புவிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த யூதர்களாலேயும் அந்நியர்களாலேயும் அந்த எல்லா ஆபத்திலையும் இன்றைக்கு நான் தப்புவிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா ஒரே ஒரு காரணம், அவருக்கு சாட்சியாக நிற்கும்படிக்காக, அவருக்கு சாட்சியாக, சிறியோருக்கும் பெரியோருக்கும் நான் சாட்சியாய் நிற்கும்படிக்காக தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார். ஆகவேதான் சாமுவேல் சொல்லுகிறார், அவர் எபெனேசராக எனக்கு இருக்கிறார் என்று சொன்னார். அவர் எங்களை பாதுகாத்திருக்கிறார், அவருக்காக, அவரை துதிக்கும்படிக்காக, அவரை மகிமைப்படுத்தும்படிக்காக, அவருக்காக சாட்சியாக நிற்கும்படிக்காக. ஆகவேதான் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? தேவன் என்னுடைய இக்கட்டுகளில் எல்லாம் இருந்து என்னை பாதுகாத்தார். 20வது வசனத்திலே சொல்லுகிறார், எனக்கு பல இக்கட்டுகள் ஆபத்துக்கள் நேரிட்டது. எங்களுக்கு பல விதமான ஆபத்துக்கள் இக்கட்டுகள் வந்தது, ஆனாலும் தேவன் எங்களை விடுவித்தபடினாலே அவரை துதிப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். இன்னைக்கு நாங்கள் எந்த விதமான சூழ்நிலைக்குள்ள போனாலும் தேவன் எங்களை அதிலே இருந்து விடுவிப்பார். ஏன்னா அந்த சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும்போது அங்கே அவர்களுக்கு வந்த இக்கட்டு பயம் என்னன்னு சொன்னா, பெலிஸ்தியர்கள் இவர்களை பிடிக்கும்படிக்காக வந்தார்கள். சாமுவேலுக்கு தெரியும், பெலிஸ்தியர்கள் அந்த நாட்களிலே மிகுந்த பலசாலிகளாக, யுத்த தந்திரங்களுடையவர்களாக இருந்தார்கள். ஏன்னா இதுக்கு முன்பதாக ஏலியுடைய நாட்களிலே அங்கே தோற்று போனவர்கள், அவர்கள் இவர்களை மிகவும் அங்கே கொடுமையாக நடத்தினார்கள். அப்படிப்பட்ட பெலிஸ்தியர்கள் அவர்களுக்கு எதிராக எப்போதும் யுத்தத்துக்கு வருவார்கள், எப்போதும் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அந்த பயப்பட்ட நேரத்தில் சாமுவேல் சொன்னான், கர்த்தரை நம்புவோம், கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம் சொல்லி கர்த்தரை நம்பின போது என்ன நடந்தது? எதிரிகள் எவ்வாறு இவர்களுக்கு விரோதமாக வந்தார்களோ அப்படி சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் என்ன செய்றார்கள்? ஒரு பால் குடிக்கிற ஒரு காளையை, பால் கொடுக்கிற காளை ஒன்றை எடுத்து அவர்கள் பலி செலுத்தினார்கள். தேவனுக்கு ஒரு சமாதான பலியாக செலுத்தி தேவனை துதித்த போது என்ன நடந்தது? பெரிய ஒரு முழக்கம் ஏற்பட்டது. அந்த முழக்கத்தினாலே அவர்கள் பயந்து போய் ஓடினார்கள். இதில் என்னத்தை நாங்கள் பார்க்கலாம்? அந்த பயம் வந்த போது அவர்கள் ஓடி ஒழிக்காமல் கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். 9வது வசனத்துல அவர் என்ன செய்றாங்க? ஒரு பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தின, சர்வாங்க பலியாக செலுத்தி இஸ்ரவேல் தேவனுக்காக நோக்கி அவர்கள் வேண்டுதல் செய்த போது என்ன நடந்தது? பெலிஸ்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நாம் நீயும் இந்த நாளில் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆராதனையில வந்திருக்கிறோம்.
இந்த கடைசி ஆராதனையில ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்பதாக இவ்வளவு பெரிய பயங்கரமான சூழ்நிலை இருக்கலாம் ஏண்டா அவர் இம்மட்டும் எங்களுக்கு உதவின எபெனேசர், இனியும் உதவி செய்ய அவர் போதுமானவர் என்பதை நம்பி, எப்படி சாமுவேலும் இஸ்ரவேல் ஜனங்களும் மிஸ்பாவிலே கூடி தேவனை தொழுது கொண்டார்களோ, அப்படி தொழுது தேவனை துதித்த போது என்ன நடந்தது? அவருடைய எல்லா எதிரிகள் அந்த பெலிஸ்தியருடைய கைக்கும் ஆண்டவர் அவர்களை தப்புவித்து அவர்கள் அந்த தேசத்திலே வாழும்படிக்காக தேவன் வழி உண்டாக்கினார். அவர்கள் அழிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்காக எழுந்து நின்றார்கள். நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்திருக்கிறார், எங்களுக்கு பலனாய் இருந்திருக்கிறார். எல்லா இக்கட்டுக்கும் ஆபத்துக்கும் எங்களை விலக்கி அவர் காத்து இந்த நிமிஷத்திலே ஆண்டவருக்காக நிற்கும்படிக்காக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது, தாவி சொல்லுகிறான், ஆண்டவரை உம்மை துதிப்பேன், அடுத்த சந்ததிக்கு உம்முடைய நாமத்தை நான் அறிவிப்பேன், எனக்கு நீர் முதிர் வயது மட்டும் என்னை கைவிடாதிரும் ஆண்டவர் என்று சொல்லி அவன் ஆண்டவரை துதிக்கிறான். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் துதிப்பேன் என்று சொல்லுகிறான். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரை நீர் என்னை பாதுகாத்தது சிறியோருக்கும் பெரியோருக்கும் உங்களுடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக எனக்கு உதவி செய்தீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆகவே நாங்கள் கண்களை மூடி இருக்கிற இடத்திலே ஒரு விசை ஆண்டவருக்கு நேராக எங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களாக நான் சொல்ல போகிறோம். இம்மட்டும் உதவின எபெனேசரே, இனியும் எங்களுக்கு உதவி செய்வீர் ஆண்டவரை. வரப்போகிற புதிய ஆண்டிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட ஆண்டவரை ஆபத்துக்கள், பயங்கரங்கள் எங்களுக்கு இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாத ஆண்டவரை. ஆனாலும் அந்த புதிய ஆண்டுக்குள்ளும் நீர் இருப்பீர் ஆண்டவரை. அந்த ஆண்டிலே எபெனேசராய் எங்களுக்கு வருவீரப்பா. எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலைகள், எல்லா எதிரிகளுடைய கையிலும் இருந்து எங்களை தப்புவிப்பீர் ஆண்டவரை, எங்களை பாதுகாப்பீர் ஆண்டவரை. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்ன நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரை. எங்களுக்காக உடைய ஜீவனை கொடுத்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரை. இம்மட்டும் காத்தவரை, இம்மட்டும் உதவினவரை, இம்மட்டும் எங்களுக்கு பலனாய் இருந்தவரை, இம்மட்டும் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தவரை, இம்மட்டும் எங்களுக்கு நிழலாய் இருந்தவரை ஆண்டவரை. இனிமேலும் எங்களை காத்து நடத்த நீ போதுமானவராக ஆண்டவர், எங்களுக்கு பலம் தருகிறவராக நீ இருப்பதினால் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரை. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையிலும் இந்த வார்த்தைக்காக, இந்த காரியங்களுக்காக, தேவன் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக தேவன்